ஹலோ, வணக்கம். இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஃப்ராடை பற்றி முன்னாடி பேசினானோ, அப்புறம் அதை பற்றி பேசாமல் இருக்கிறதுக்கான எல்லா வேலையும் இவன் பண்ணிட்டான். பிஜேபிக்காரன் பண்ணிட்டான். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவன் ஒன்று செட்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் ஒன்று உங்களுக்கு உதாரணத்தோடு சொல்கிறேன். இந்த எடப்பாடி ஆட்சியை கண்டினியூ பண்ணுறதுக்கு இடைத்தேர்தலில் எத்தனை எம்எல்ஏ சீட்டு தேவை? 8 தேவை. ஆனால் அவன் கரெக்டாக ஓட்டிங் மிஷின் செட் பண்ணி 8 ஜெயிக்க வச்சு மிச்சதெல்லாம் டிஎம்கே எடுத்துக்க சொல்லிட்டானோ. அதாவது என்னென்னா எல்லாமே எடப்பாடியும் ஜெயிச்சிடக்கூடாது, அதே மாதிரி அந்த தேவையான 8 சீட்டும் வரணும். அது அப்புறம் இன்னொரு இது, தேனியில் ஓபிஎஸ் பையனோட எம்பி வெற்றி, அதுவும் செட்டிங் தான். எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணானோ, எந்த எதிர்ப்பும் இல்லை. எல்லோரும் நினைக்கிறாங்க 2021 எடப்பாடி சரியாக ஆட்சி பண்ணதுனால டிஎம்கேக்கு ஜெயிச்சிருச்சுன்ட்டு. அதுவும் செட்டிங் தான். ஸ்டாலினை ஜெயிக்க வச்சது பிஜேபி தான். அதாவது என்னன்னா 2021 ஜெயிக்க வச்சதுலேருந்தே ஸ்டாலின் நல்லா ஆட்சி பண்ணாலும் இவனை ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தானோ. அதாவது எப்படி க்ரியேட் பண்ணாங்கன்னா, கட்சிக்காரங்களாம் ஹாப்பியாக இல்லைன்னு அப்படியே மக்கள் மத்தியில் இது பண்ணிக்கிட்டு தானோ. பட் இந்த பீரியட் என்னமோ நல்லதாக நடந்திருக்கு. ஆஸ் யூஷுவல் அந்த ஊழல், லஞ்சம் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். தேன் எடுத்தவன் கையை நக்காமையாக இருப்பான், எலெக்ஷனில் செலவு பண்ணி ஜெயிச்சவன் காசு அடிக்காமையாக இருப்பான், அதெல்லாம் நடக்கும். பட் ஒரு தடவை டேர்ம் கொடுத்துட்டாக்க அதுக்கு அடுத்தது சுத்தமாக காலி பண்ணிடலாம். டேர்மே கொடுக்காம காலி பண்ணால் டவுட் வந்துடும். அதனால தான் ஸ்டாலினா 2021 ஜெயிக்க வச்சது. ஓகே, இப்போ வருவோம் இந்த பார்லிமெண்ட்டு இதுக்கு வருவோம். லாஸ்ட் டைம் 2024 பார்லிமெண்ட்டில் ஜெயித்தது. அவன் பர்பஸ்ஃபுல்லாக அவனை பிஜேபி 240 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு மற்ற அவனோட அலையன்ஸ் பார்ட்டியை விக்ட்ரி வச்சுட்டு வின் பண்ணான். ஆனால் மக்களோட இதெல்லாம் எப்படி செட் பண்ணான்னா, அந்த போஸ்ட் போல் சர்வே அதிலலாம் என்ன பண்ணால் 400+400+ன்னு சொன்னான். அது எப்படின்னா அவன் மக்கள் மைண்ட் செட்டை பேச வச்சான். எல்லோரையும் எப்படி பேச வச்சான்னு, நீங்கள் 400 சொன்னீங்களே, 400 உங்களுக்கு வர முடிஞ்சா 240 வந்தீங்க, மெஜாரிட்டி இல்லையே, உங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இல்லையேன்னு பேசணும்னு நினச்சான். அதே மாதிரியே பேசுனாங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் இப்போ மெஜாரிட்டியில் 300-400 வந்துட்டாக்க நீங்கள் ஓட்டிங் மிஷினை பற்றி திருப்பி உங்களுக்கு டவுட் வந்துடும். உங்களுக்கு ஓட்டிங் மிஷினை பற்றி நீங்கள் பேசவே கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ் 99 ஜெயிச்சதெல்லாம் காங்கிரஸை அவன் ஜெயிக்க வச்சான். காங்கிரஸும் ஜெயிக்கல. அப்போ காங்கிரஸுக்கு ஓகே இவ்வளோ கொடுத்தா போதும், 2 தடவை அடிச்சிருக்கோம், 2 எலெக்ஷன் அடிச்சிருக்கோம், இப்போ கொஞ்சம் வச்சு இது வச்சுப்போம், தெளிய வச்சு கொஞ்சம் வச்சுப்போம் அப்படின்ட்டு. இதே தான். அதாவது பாம் பிளாஸ்ட்னாலாம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அதை பேச வைக்கிறான் மக்கள், அதுக்காக ஓட்டு போட்டாங்க. இப்போ அந்த 10,000 கொடுத்ததுனால ஓட்டு போட்டதெல்லாம் கிடையாது. 10,000 கொடுத்தாலும் காசு வந்துருச்சு, அதுக்காகலாம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க இருக்கிற வேலையின்மை, அவங்க இருக்க பவர்ட்டிக்கெலாம் யாருமே ஓட்டெலாம் போட மாட்டாங்க. ஆனால் இப்பயும் என்ன பண்ணுவோம், இந்த காங்கிரஸ்காரங்க தோற்றவனால என்ன பண்ணோம், அவங்க 10,000 கொடுத்ததுனால நாங்கள் தோற்றுட்டோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அது அப்புறம் இந்த எஸ்ஐஆர் ஓட்டர்ஸ் அடிஷன் அதனால் போயிடுச்சு, மைனாரிட்டி ஓட்டெலாம் டெலீட் பண்ணிட்டான். அதெல்லாம் அவங்க சரௌண்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் அவன் பேச வைக்கிறான். பட் டைரெக்டாக இதெல்லாம் பண்ணலைன்னா நீங்கள் எல்லாம் ஓட்டிங் மிஷினை பற்றி பேசுவீங்க, ஓட்டிங் மிஷினை மேனிப்புலேட் பண்ணுறான்ட்டு. அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான். நீங்கள் ஒருத்தன் கூட இப்போ ஓட்டிங் மிஷின் மேனிப்புலேஷனை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. இதில் சரௌண்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் உங்களை அவன் ட்ரைவ் பண்ணுறான். இப்போ கூட பாருங்கள், பீகாரில் தோத்துருச்சு, பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் இல்லை. இப்போ ஒரு கலவரத்துக்கான ஒரு கிரவுண்டு செட் ஆகிடுச்சு. இப்போ அங்கே ஓகேவா, ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே பாருங்கள் பெரிய கலவரம் வெடிக்கும். இந்த வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு அதாவது எலெக்ஷன்லாம் நடக்கிறதுக்கிட்டையும் பெரிய கலவரம் வெடிக்கும். அன்டில் நல்லஸ் பீப்புள் மக்கள் ரோட்டில் இறங்கி இவிஎம் அகேன்ஸ்டாக போராட வரைக்கும் ஒன்றும் நடக்காது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் அவனுக்கு தான் சப்போர்ட்டு. நமக்கே தெரியும், பாபர் மசூதி கேஸில் என்ன சொன்னான், ராமர் கோயில் இருந்ததுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை, ஆனால் மக்களோட மனசு புண்படக்கூடாதுங்கிறதுக்காக கோயில் கட்டிக்கலாம் அப்படின்னா. எலக்ட்ரோல் பாண்டு அப்படி தான் சொன்னான். எலக்ட்ரோல் பாண்டு வாங்குறதுலாம் தப்பு, ஆனால் வாங்கின வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஓட்டர் ஐடிக்கு ஆதார் கார்டு இது கிடையாது, ப்ரூஃப் கிடையாது,
அப்படின்னா அப்புறம் வந்து ஓகே ப்ரூவ் பண்ண. அதாவது எப்படின்னா அவன் வந்து அகென்ஸ்டாக பேசுகிற மாதிரி பேசணும். பட்டு வந்து அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். இல்லாட்டா அவன் ஜட்ஜும் ஆகிருக்க முடியாது, சர்வையும் பண்ண முடியாது. தெரியும்ல சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு ஒரு ஆள் லோகாவா அவர் என்னாச்சுன்னு இவன் அமித் ஷா கேஸை பார்த்தவன். அதனால் சர்வைவும் பண்ண முடியாது, அவன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆக முடியாது. ஒரே ஆப்ஷனு வந்து ஓட்டிங் மிஷினை பேன் பண்ணணும். இல்லாட்டினா 2025 எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் குறைச்சலாக ஒரு 30 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு என்ன பண்ணுவானோ எப்படின்னா ஃபுல்லாக அவனை வரமாட்டானோ, மக்களுக்கு சந்தேகம் வந்து ஃபுல்லாக வரமாட்டானோ. அதாவது என்ன பண்ணுவானோ ஒரு 90 சீட்டை இவனை ஜெயிக்க வைப்பானோ ஏடிஎம்கேவை. அப்புறம் என்ன பண்ணுவான் திருப்பி வந்து ஒரு 25 சீட்ஸ் எடுத்துக்கிட்டு துணை முதலமைச்சர் எடுத்து இது பண்ணிக்கிட்டு பண்ணுவான். அதோட முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓட்டிங் மிஷினை பேன் பண்ணாத வரைக்கும் ஒன்றும் நடக்காது இங்கே.